செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரத்திலே உங்களுடைய 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் 3ஆம் இடத்திலே குருவான் இருப்பது ஆயுளுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாது. தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே புதன் சுக்கன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்திலே சூரியனும் கேதும் இருக்கிறார்கள். சூரியன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். பெரிய பிரச்சனை குழந்தைகளால் உங்களுக்கு இருக்காது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் தைரியமாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுபவான் இருப்பது தொழில்துறையில லாபம் இருக்கும். அதே சமயத்திலே விரயம் இருக்கும். என்றால் விரயஸ்தானத்திலே லாபாதிபதி தொழிலாளி இருவரும் விரயஸ்தானத்திலே சனி வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே எவ்வளவு லாபம் வந்தாலும் எவ்வளவு தொழில் சிறப்பாக இருந்தாலும் செலவினங்களும் கூடவே இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானத்திற்கு ஏற்ற செலவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அஸ்வினிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை காலை 7:53 முதல் செப்டம்பர் 1 திங்கட்கிழமை இரவு 7:55 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை, ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 1 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். ஆரோக்கியத்திலும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரனுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சுபகாரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உறவினர்களுடைய வருகை இந்த வாரம் உங்கள் வீடுகளில் இருக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன் கேது இந்த கிரகங்கள் இருப்பது தொழில்துறையை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்கள் மீது சிறிது அதிகாரத்துடன் பேசுவார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார்கள். 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. சிறு பிரச்சனை ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி வெளியில சொல்லாமல் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சனிபகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறால் நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அதில் லாபம் ஏற்படும். அலைச்சலின் மூலமாக நல்ல லாபத்தை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள்.
ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுவதால் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறு அளவிலே பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருஷ்டி காரணமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குருபான் இருக்கிறார். மனைவியால் தனலாபம் இருக்கிறது, மனைவியால் நல்ல அனுகூலம் இருக்கிறது, மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கரன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்லவைகள் நடக்கும். குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள், உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் சிறிது தாமதமாகவே நடக்கும். சிறிது எச்சரிக்கை, இதை தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே உங்களுக்கு வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். அதிகமான வேலைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். உத்தியோகஸ்தர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்ற வேலையை அமைதியாக செய்யுங்கள். அதற்கான பலன்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் உங்களுடைய தாய்க்கும் பிரச்சனைகள் சிறிது ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் வைத்தால் தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகளை அடைவீர்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே புதன் சுக்கரன் இருக்கிறார். ஆகவே நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், கேது ஆகிய இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறது. ஆகவே 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் இந்த வாரத்திலே அரசு ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு வழியிலே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிற இளைய சகோதரி ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் வீடு மனை வாங்குவது பற்றி, விற்பனை செய்வது பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் மேலும் இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றியும் பேசாமல் இருப்பது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசக்கூடாது. முக்கியமாக வீடு நிலம் பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே தந்தையுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இருந்தாலும் தாய் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு விரயஸ்தானத்துல குருவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல சுப விரயங்கம் நடப்பதாக இருப்பதனால்
நீங்களாகவே சுபவிரயங்கள் செய்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி இந்த வாரம் கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கடகராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீடு நிலம் பற்றி பேசும்போது பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கெல்லாம் பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலேயே கேது பாணி இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. முக்கியமாக உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மூட்டு வலி வரக்கூடிய பதார்த்தங்களை, உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. இருந்தாலும் செவ்வாய் பகை வீட்டிலே இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்துல ராகு வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஓரளவு சரி, அதாவது உடல் நிலை சரியாக இருக்கும். ஆனால் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் 7ஆம் இடத்தில் ராகு பகையடைந்து 7 கூடியவன் சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே விட்டு கொடுத்து பேசுங்கள். அப்போதுதான் குடும்பத்தில் அமைதியும் சுபிட்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல சனிபான் வக்ரகதியிலே இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. லாபசந்தில் குருவான் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரத்தில் லாபசந்தில குருவான் இருப்பதனால் சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு அஷ்டம் சென்று நடந்து கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பது அஷ்டம் சென்ற தோஷத்தை ஓரளவு விலக்கி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் புதன் சுக்கன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். தொழில் விருத்திக்காக விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்துள்ள ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அஷ்டம் சனியாக இருப்பதனால் சிறிது உடல்நிலை பாதிப்பும் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக சிம்மராசி இந்த வாரம் முழுமைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். திருஷ்டி மிக மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்திலே டாஸ்மாக் உபயோகப்படுத்துவர்கள் சிறிது குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் லாபசந்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள் என்ற பெயர் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையை பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். அந்த கடன் பாக்கிகளை வைத்து தொழில்துறையை விருத்தி செய்வதற்காக நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர அதை வைத்து மீண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் திரும்பி வராது. மேலும் உங்கள் கையிருப்பை மற்றவர்களிடம் சொல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது.
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் 7ஆம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல குருபான் இருப்பது தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது. சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம். இந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் வந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்துல புதன் சுக்கரன் இருப்பது தொழில்துறையிலே ஓரளவு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் லாபத்தின் அளவுகளை வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். விரயஸ்தானத்திலே சூரியன் இருப்பது தாய் தந்தைக்காக, தாய் தன்னுடைய அனுகூலத்திற்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்த கன்னிராசியில பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 27 புதன்கிழமை, ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்துள்ள ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி பந்தர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு கண்டகசன் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் 7ஆம் இடத்துல சனிபான் வக்ரகதியில் ஏற்பது திருஷ்டி ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஜருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஏற்கனவே குருடைய பார்வை தெய்வ பார்வையாக இருக்கிறது. ஆகவே தெய்வ வளம் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குலதெய்வத்தினுடைய முழு அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இந்த வாரம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகள் நிச்சயமாக நடக்கும். 6ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்று இருப்பது இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ ஏதாவது சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல புதன் சுக்கரன் இருப்பது தொழில்துறை புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக தொழில்துறையிலே இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறையில தாராள பணப்புழக்கம் ஏற்படும். லாபஸ்தானத்திலே சூரியனும் கேதுவும் இருப்பது இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் தோஷ பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்திற்கு தோஷங்கள் விலகும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்திற்காக சிறிது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். ஆக மனைவின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் துளாராசிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை இந்த 4 நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துலா ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நீங்கள் லாப நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள் என்ற அவச்சொல் இருக்கும். மேலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது பண முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
இந்த வாரம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு உடல் வலிகள், முக்கியமாக மூட்டு வலிகள், முதுகு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குற மருத்துவம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் நலம் பெறுவார்கள். 5ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் மூட்டு வலிகள், உடல் வலிகள் வரும். குழந்தைகள் அதிகமாக அடம் பிடிப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் சமாதானமாக பேசி இருப்பது நல்லது. மேலும் குருவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகள் படிப்பு விஷயமாக நிறைய செலவினங்கள் ஆகும், அல்லது படிப்பு விஷயமாக, தொழில் விஷயமாக உங்களை விட்டு சிறிது விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விலகி இருந்தாலும் அவர்கள் நல்லபடியாகவே வாழ்க்கையை நடத்துவார்கள். இந்த வாரம் 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது உங்களுக்கு வயிற்றிலே சிறு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பது தொழில் துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு மிக மிக அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைத்து தந்தை மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். லாபசனத்திலே சூரியன் இருக்கார். ஆக 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பது தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது. புது முயற்சிகள் செய்யலாம். தொழில்துறையில அரசாங்க ரீதியாக ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையில நல்ல லாபம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக மட்டும் நீங்கள் கடன் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் அது மாத்திரம் நன்றாக நடக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்துள்ள ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 8ஆம் இடத்துல குருவானது அஷ்டம குருவாக இருப்பதனால் பண விஷயத்திலே சிறு சிக்கல்கள் ஏற்படுத்த இருக்கிறார். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ காரியங்களை செய்வீர்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் பெறுவீர்கள். மேலும் தெய்வ அனுக்கிரகம் நன்றாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுபவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். ராகுபவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம், அவருடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 7ஆம் இடத்துல குருபான் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. 8ஆம் இடத்துல புதன் இருந்து சுக்கிரனுடன் கூட இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். 9ஆம் இடத்துல சூரியன் கேது இருப்பது தந்தைக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். இருந்தாலும் தந்தைக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு அளவிலே அக்கறை தேவை. ஆனால் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது, அலைச்சல் இருக்கிறது. அலைச்சலுடன் கூடிய முன்னேற்றம் இருக்கிறது. அதாவது அலைச்சல் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை, அலைச்சலுடன் கூடிய முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் இருந்த மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்துள்ள ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 30 சனி, 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்துள்ள ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருப்பதனால் உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று
சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை இரவு 12:15 முதல் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை காலை 8:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை, ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனாக பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருடைய வீட்டிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் சிறு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 2ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவதும் நல்லது. 3ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதனால் இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். நீங்களும் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள். இல்லாவிட்டால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்திலே 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் அகலும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். 8ஆம் இடத்துல சூரியன் கேது இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை இருக்கும். உங்களுக்கும் உஷ்ணம் காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே காரமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வதே நல்லது. இந்த வாரம் மகர ராசியில் இருந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 30 சனி, 3 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது சிறிது போட்டி பொறாமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பண விஷயத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குருபவனுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 8ஆம் இடத்துல சூழ்நிலை இருப்பது உங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறினால் அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை காலை 8:28 முதல் ஆகஸ்ட் 27 புதன்கிழமை இரவு 7:21 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 26 செவ்வாய், ஆகஸ்ட் 27 புதன், இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஞானத்தையும் புகழையும் அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு குடும்பத்திலே சிறு அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல குருவான் இருப்பது குழந்தைகள் நல்ல அனுசனையாக நடந்து கொள்வார்கள். குழந்தைகள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக கடன் எதிர்பார்த்திருந்தீர்களானால் நிச்சயமாக கடன் தொகை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சூரியன் கேது இருப்பது இந்த வாரத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசரணை நடந்து கொள்வார்கள். உங்களுடைய மனைவி உங்கள் மீது சிறிது அதிகாரத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது.
8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறது. ஆகவே பிரயாணங்கள் செய்யும்போது சிறு அளவில் கால்கள் இடற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பிரயாணம் செய்யும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. பெண்களுக்கு சிறு அளவில் மாங்கல்ய தோஷம் இருக்குது. உங்கள் கணவன்மார்களுக்கு சிறு அளவில் உடல் உபாதைகள் ஏற்படும். ஆகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. கும்பராசிரியர் நல்லா இருக்கால். கும்பராசிரியர் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்துள்ள ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கிறது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்துள்ள ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது கால் இடற வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்கள் கணவன்மார்களுக்கும், பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கு ஆரோக்கிய குறை ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டு மூலமாக ஓரளவு நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைந்து பிரச்சனைகள் இல்லாமல் பெருவாழ்வை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், காரிய தாமதமாகும், வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும், உடல் வலிகள் வரும். இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. என்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனால் அதற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து ஓரளவு நன்மைகளையும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் அனுசரியாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் சிறிது ஞாபக மறதியும் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 1க்கு 2 முறை படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். 6ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக இன்டர்வியூல வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. விரைவில் வீடு மனை வாங்குவதற்காக அல்லது புது வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் மீனராசி சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மீனராசியில் பிறந்தவர் ஆகஸ்ட் 27 புதன்கிழமை இரவு 7:21 முதல் ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை காலை 7:53 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28 வியாழன், ஆகஸ்ட் 29 வெள்ளி, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்கதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இல்லாவிட்டால் ஆரோக்கியத்திலே சிறு குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வேலைப்பாடு மிக அதிகமாக இருந்தாலும் வேலை செய்துவிட்டு நிம்மதியாக தூங்குவதற்கு முதலிடம் கொடுங்கள். அப்பொழுதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன் 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நல்ல நாள். ரேவதியிலே பிறந்துள்ள ஆகஸ்ட் 25 திங்கள், ஆகஸ்ட் 27 புதன், ஆகஸ்ட் 30 சனி, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கு. அதுவும் ஜென்மசனியாக நடந்தால் உடல் வலிகள் வரும் என்று கூறியிருந்தேன். காரிய தாமதம் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீன ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.